இன்று நாம் பார்க்க போகிறவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இங்கிலாந்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தை கடந்து இந்தியாவில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்ட ஆத்துமாவை மீட்க வந்த மாபெரும் மனிதர். இவர் வாழ்க்கை ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது ஒரு ஊக்கமூட்டும் பயணம். வாருங்கள், இப்பொழுது இவரின் நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கையை பார்க்கலாம். திருவிதாங்கூர் மிஷனின் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் மீட் 1792 ஆண்டு அக்டோபர் 2 இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் நகரில் பிறந்தார். இளம் வயதிலிருந்தே தேவ சேவைக்காக அர்ப்பணித்த இவர் தெய்வீக அழைப்பினை பின்பற்றி மிஷனரி பயிற்சி பெற்றார். இவரின் மனதில் ஒரு கனவு, இந்தியாவின் இருளில் தேவ ஒளியை பரப்ப வேண்டும் என்றது. 1816 இம்மாண்டு LMS என்று அழைக்கப்படும் லண்டன் மிஷனரி சங்கத்தால் போதகராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் சார்லஸ் மீட். ஊழிய பாரம் கொண்ட தன் மாமா ஜான் ஹண்ட் என்ற போதகரின் மகளை திருமணம் செய்து கொண்டு அதே ஆண்டு இந்தியாவிற்கு பயணமானார். கப்பலில் மீட்டுடன் சேர்ந்து 9 பேர் பயணம் செய்தனர். 4 மாத பயணத்திற்கு பிறகு சென்னை வந்தடைந்தார் மீட். அதன் பிறகு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் தன் மனைவி மற்றும் குழந்தையோடு 1817 ஆண்டு திருவிதாங்கூர் செல்ல சென்னையிலிருந்து கப்பல் ஏறினார். இப்பயணத்தின் போது சுகவீனமாயிருந்த மீட்டின் மனைவி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கை குழந்தையுடன் தனக்கு குறிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் துறைமுகத்தில் வந்து இறங்கினார். பின்னர் வேதமாணிக்கம் என்பவர் இவரை வரவேற்று மயிலாடி என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார். மயிலாடியில் ரிங்கல் தோப்பே விட்டு சென்ற ஊழியத்தை கால தாமதமின்றி உடனடியாக ஆரம்பித்த இவர் தலைமை இடத்தை மயிலாடியிலிருந்து நாகர்கோவிலுக்கு மாற்றினார். மீட் நாகர்கோவிலில் ஒரு ஆலயத்தை கட்ட திட்டமிட்டார். கிறிஸ்தவ குடும்பங்கள் வெறும் 12 ஆக இருந்த போது குறைந்தது 3000 பேர்கள் இருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட திட்டமிட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போது இருந்த திருவிதாங்கூர் ராணி காவுரி பார்வதி அவருக்கு 5000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். 1819 ஆண்டு ஜனவரி 1 ஒரு ஆலயத்திற்கு அவர் மூலைக்கல் நாட்டினார். ஆலயத்தை நாகர்கோயிலில் கர்னல் மன்றோ அளித்த நிதியுதவி மற்றும் அரசியல் உதவியுடன் கட்டினார்கள். இன்றைய காலத்தில் அது CSI ஹோம் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. இது மீட்டின் நினைவகத்திற்கு ஒரு பெரிய சாட்சியாக உள்ளது. 1818 ஆண்டு செப்டம்பர் மாதம் LMSஐ சேர்ந்த ரிச்சர்டின் என்பவருடன் இணைந்து மக்கள் கூட்டமாக இருக்கும் ஒவ்வொரு கிராமத்தையும் ஆய்வு செய்தார். கிராமத்தில் இருக்கும் பள்ளிகள் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததை கண்டு கவலையடைந்து அதே ஆண்டில் 10 பள்ளிகளை நிறுவினார். அந்த காலகட்டத்தில் கல்வி என்பது உயர் ஜாதியினருக்கு மட்டுமே சலுகையாக இருந்தது. ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரையும் மிஷன் பள்ளிக்கு வரவேற்றார் சார்லஸ் மீட். கீழ் ஜாதி என்று கருதப்படும் ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வந்தால் அந்த ஆசிரியர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்குவதாக மீட் அறிவித்தார். அதன் விளைவாக ஒரு வருடத்திற்குள் நெய்யூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். தனது குழந்தையுடன் புதிய கிராமங்களில் சுவிசேஷ பணியை துவங்கிய மீட் 3 மாதத்தில் அந்த குழந்தையையும் இழந்தார். சில மாதங்களுக்கு பின்னர் தஞ்சாவூரில் ஊழியம் செய்து வந்த இங்கிலாந்தை சேர்ந்த கோர்ஸ்ட் என்பவரின் மகள் ஜோஹன்னா செலோஸ்டினா என்பவரை 2வதாக மனம் புரிந்து கொண்டார். ஜோஹன்னா மீட் நாகர்கோயிலில் பெண் கல்விக்கும் பெண்களின் கைத்தொழில் வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பாற்றினார். பெண் கல்வி கண்டிப்பாக வேண்டும் என்று அதிகமாக போராட்டம் செய்தார். 1819 ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், கிரேக்கம் போன்ற பாடங்களை கற்றுக் கொடுத்த ஜோஹன்னா அவர்கள் பெண்களுக்கு தையல், நூர்பு மற்றும் பின்னல் ஆகியவற்றிற்கும் பயிற்சி கொடுத்தார். திருவிதாங்கூரில் வந்த முதல் பெண் மிஷனரி ஜோகன்னா மீட் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1819 தஞ்சை சென்ற சார்லஸ் மீட் அங்கிருந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து நாகர்கோயிலில் முதலாவது அச்சுக்கூடத்தை நிறுவினார். அக்டோபரில் நாகர்கோவிலில் ஒரு செமினரி ஒன்றை உருவாக்கினார். அங்கே இறையியலுடன் ஆங்கிலம், தமிழ் மற்றும் மலையாள மொழிகளும் கற்பிக்கப்பட்டன. 1820 ஆண்டு அதன் அருகில் ஆங்கில பள்ளி ஒன்றை தொடங்கினார். செமினரியை தொடங்கும் போது அது ஒரு நாள் கல்லூரியாக மாறும் என கனவு கண்டார். அவ்வண்ணமே அது பின்னாட்களில் 1893 ஆண்டு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியாக ஆனது. அது இன்று நாகர்கோவிலில் முதன்மையான கல்லூரியாக திகழ்கிறது. 1827 ஆண்டு 44 பள்ளிகள் இவரால் திருவிதாங்கூரில் நிறுவப்பட்டது. இவர் கொத்தடிமை முறை தொழிலை ஒழிக்க பெரும் பாடுபட்டார். இவரின் ஊழிய காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் சேர்ந்தனர்.
இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான அருட்பணியாளர்களை கொண்டு வந்தார். அந்நாட்களில் தென் திருவிதாங்கூரில் பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடையாக இருந்தது. உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றும் சில மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்று அடிமைப்படுத்தும் இடமாகவும் பெண்களை மிகவும் இழிவுபடுத்தும் இடமாகவும் இப்பகுதி இருந்தது. சார்லஸ் மீட் அப்பகுதி மக்களுக்காக மிகவும் போராடினார். பள்ளிக்கூடங்களில் படித்த பெண் பிள்ளைகள் மிஷனரிகளிடமிருந்து சட்டை வாங்கி அணிந்து கொண்டு ஆராதனைக்கு சென்றனர். பெண்கள் மேலாடை அணிய அனுமதிக்காத இப்பகுதியில் இது பெரும் சர்ச்சையை உண்டு பண்ணியது. இதற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகளும் ஆலயமும் அவர்களது பள்ளிக்கூடங்களும் தான் என்று முதலாளிகள் எரிச்சல் அடைந்தனர். பள்ளிகளையும் தேவாலயங்களையும் தீ வைத்து கொளுத்தினர். பெண்களின் மேலாடைகளை கிழித்து அவமானப்படுத்தினார். இதனை மீட் மற்றும் அவரது மனைவியும் எதிர்த்து பல போராட்டங்கள் செய்தனர். இதன் காரணமாக 1822 ஆண்டும் 1829 ஆண்டும் தோல் சீலை கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. மிஷனரிகளின் கடும் உழைப்பால் கீழ்ஜாதி பெண்களும் மேலாடை அணியலாம் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் மிகவும் கோபமடைந்த மேல்ஜாதி மக்கள் மிஷனரிகளையும் உபதேசையாளர்களையும் ஆசிரியர்களையும் அடித்து துன்புறுத்தினார். ஆராதனைக்கு செல்வோரை தடுத்து நிறுத்தி வேத புத்தகங்களை கிழித்து எறிந்தனர். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பொய் வழக்குகள் புனையப்பட்டு சிறையில் அடைத்தனர். கல்குளம், விளவங்கோடு, அகஸ்தீஸ்வரம், இரணியல் ஆகிய இடங்களை சுற்றியுள்ள ஊர்களில் கலவரம் உண்டது. மீட் அந்த கலவரத்தை ஒடுக்க ஏற்பாடு செய்தார். மீட்டை கொல்லும் நோக்கத்துடன் மண்டைக்காட்டில் அவர் தங்கியிருந்த வீட்டை முற்றுகையிட்டனர். உதயகிரி கோட்டையில் இருந்த இராணுவத்தின் உதவியால் மீட் உயிர் தப்பினார். நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில் மற்றும் நெய்யூர் பகுதிகளில் அருமையான இறைப்பணி செய்த மீட் மற்றும் அவரது மனைவி ஜோஹன்னா சந்தித்த கண்ணீர், கவலைகளுக்கு அளவே இல்லை. காரணம் என்னவென்றால் 1821 15 வருடத்திற்குள் தன்னுடைய 4 மகன்களை அடுத்தடுத்தாக இழந்தனர். கலப்பையின் மேல் கை வைத்த அவர்கள் பின்னிட்டு பார்க்காமல் தேவனுக்குள்ளாக தங்களை திடப்படுத்திக் கொண்டு 1831 நெய்யூரில் ஆலயத்தை கட்டினர். டாக்டர் ராம்சி என்பவரின் துணையோடு மீட் மற்றும் அவரது மனைவியும் சேர்ந்து மருத்துவ ஊழியத்தை ஆரம்பித்து வியாதியஸ்தர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தனர். பின்னர் மருத்துவ உதவியாளர் பயிற்சியை தொடங்கினர். இவரின் கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி மற்றும் தொழில் பயிற்சி பள்ளிகள் மூலம் அநேக மக்கள் பயன்பெற்றனர். பல போராட்டங்களுக்கு பின்னர் நெய்யூரில் ஆஸ்பத்திரியையும் ஆலயத்தையும் கட்டினர். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்து தன்னுடைய தகப்பனார் மற்றும் தாயோடு சேர்ந்து பின்னர் மீட்டுடன் இணைந்து அநேக நற்பணிகளையும் ஊழியங்களையும் செய்த மீட்டின் மனைவி ஜோஹன்னா கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு 1848 ஆண்டு பிப்ரவரி 6 தனது 45 வயதில் நெய்யூர் என்ற ஊரில் மரணமடைந்தார். 1818 ஆண்டு குளச்சல் துறைமுகத்தில் வந்து இறங்கிய மீட் தனது ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தி 1873 ஆண்டு ஜனவரி 19 தனது 81 வயதில் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார். அவருடைய உடல் திருவனந்தபுரம் CMS வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சார்லஸ் மீட்டின் ஊழியத்தில் மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தனர். பலர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் நுழைந்தனர். படிக்கவும் எழுதவும் கற்றனர். சமூகத்தில் சமத்துவம், கல்வி, நற்செய்தி என்ற ஒளி பரவியது. அவர் விதைத்த சுவிசேஷ விதை இன்றும் விளைவாய் நின்று ஆயிரக்கணக்கான மக்களை அவருக்காக எழுப்புகிறது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊழிய பொறுப்புகளில் உங்களால் இயன்றவரை உண்மையாயிருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள்.